கல்லூரியில் பேரூர் தமிழ் கல்லூரி மற்றும் பல்சமயம் நல்லுறவு இயக்கம் ஆகியவை இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நிகழ்த்தப்பட்டது. பல்சமயம் நல்லுறவு இயக்கம் சார்பில் போதைப் பொருளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது பல ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நாடகம் வடிவிலும் பேரணி மூலமாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று முதல் நிகழ்ச்சியாக கோவை பேரூர் தமிழ் கல்லூரியோடு இணைந்து போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நிகழ்த்தப்பட்டது. பேரூர் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார் மற்றும் பல்சமயம் நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்சமயம் சார்பில் எடுக்கப்பட்ட போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து எடுக்கப்பட்ட பாடல் வெளியிடப்பட்டு மாணவர்களுக்கு திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. இது குறித்து பேசிய பல்சமயம் நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக், இதுபோன்ற போதைப் பொருள் எதிர்ப்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் எதிர்கால தலைமுறையினரை நல்வழிப்படுத்த பல்சமயம் இயக்கம் பல்வேறு முயற்சிகளை எடுக்கும் என தெரிவித்தார். திருச்சிற்றம்பலம் பேரூர் ஆதீனம் திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியும் பல்சமய நல்லுறவு இயக்கமும் இணைந்து இன்று ஒரு வரலாற்று மிக்க ஒரு நிகழ்வினை நடத்தி இருக்கின்றது. போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி என்கின்ற அடிப்படையிலே இன்றைய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. நிறைய இடங்களிலே இது குறித்து விழிப்புணர்வு பேரணி இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், ஒன்று நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கத்தினுடைய தலைவரும் இன்று பிறந்தநாள் காணக்கூடியவருமாகிய முகமது ரவி அவர்கள் தம்முடைய கைப்பட எழுதியதோடு மட்டுமல்ல, பாடியும் செய்த மனிதானி புனிதனடா உறுதி என்று சொல்லக்கூடிய